செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் பட வழக்கு வாபஸ் பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் தொடுத்திருக்கும் வழக்கு நாளை முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தில் மத நல்லிணத்திற்கு ஊர்வலிகள் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தணிக்கை குழு உறுப்பினர்கள் அளித்த புகார் அடிப்படையில் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி அந்த சென்சார் போர்டு தலைவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த படத்தை சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவு கோரி அந்த பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா, அதாவது படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார். அதே போல இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி முன்பு விசாரணை அனுப்பி உத்தரவிட்டார். அது மேலும் இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியதை எதிர்த்து திருத்த மனு தாக்கல் செய்ய அந்த பட நிறுவனம் விரும்பினால் மீண்டும் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த படத்தின் தணிக்கை சான்று தொடர்பாக மறு ஆய்வு குழுவை அணுகியுள்ளதால் தனி நீதிபதி முன்பு உள்ள வழக்கை திரும்ப பெற உள்ளதாக இன்று மாலை அந்த பட நிறுவன தரப்பிலிருந்து உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நாளை காலை 10:30 மணிக்கு முதல் வழக்காக நீதிபதி PT ஆஷா முன்பு ஏற்கனவே வழக்கை விசாரித்த நீதிபதி முன்பு இந்த வழக்கானது முதல் வழக்காக பட்டியலில் நாளை பார்க்கும்போது இந்த வழக்கு திரும்ப வாபஸ் பெறப்படும், அதன்படி தள்ளுபடி செய்யப்படும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை மேற்கொள்ளாமல் தணிக்கை அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கான ஒரு முடிவு எடுத்துள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.